ஆறு நிறைய தண்ணீர் இருந்தும் விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் எந்த பயனும் இல்லை. அச்சுறுத்தலாக மாறிய தென்பெண்ணை ஆற்றின் அவலத்தை கண்டு சோகத்தில் மூழ்கியிருக்கும் விவசாயிகளின் வேதனையை வெளிப்படுத்துகிறது இந்த செய்தி தொகுப்பு. கர்நாடக மாநிலம் சிக்கபல்லாப்பூர் மாவட்டத்தின் நந்திமலையில் பிறக்கும் தென்பெண்ணை ஆறு கிருஷ்ணகிரி வழியாக தமிழகத்தில் நுழைகிறது. அங்கு நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழை நீருடன் ரசாயனம் கலந்த கழிவு நீரையும் தென்பெண்ணை ஆறு சுமந்து வருகிறது. ஹோசூர் அருகே கெலவரப்பள்ளி அணையில் தண்ணீர் சேமிக்கப்பட்டு உபரி நீர் மட்டுமே கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. முன்பெல்லாம் தென்பெண்ணை ஆற்றில் நுரை பொங்கி வருவதை பார்த்தோம். இப்போது நுரைக்கு பதிலாக தண்ணீர் முற்றிலும் பச்சை நிறமாக காட்சியளிக்கிறது. கர்நாடகாவில் உள்ள தொழிற்சாலைகளின் கழிவுகள் சுத்திகரிப்பு செய்யப்படாமல் அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடுவதே தென்பெண்ணை ஆற்றின் அலங்கோலத்திற்கு காரணம். ஆற்று தண்ணீர் வேளாண்மை மற்றும் மக்கள் தேவைக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. விவசாயம் எதுவுமே விவசாயம் செஞ்சால் எதுவுமே வரல. மாட்டு சோளம் வரிசை அதுவும் வரல, அழுகிடுச்சு. தண்ணி விட்டா எந்த ஒரு இதுவும் தெரியல. தென்னை மரத்துக்கு தண்ணி விட்டாலும் மரமே அப்படியே காய்க்காமல் மரம் வெறும் மரமாக ஆகிடுது. எங்களுக்கு 8 நாளைக்கு ஒரு முறையும் முறை தண்ணியாகவும் விடுறாங்க. தண்ணியில் கெமிக்கல் மாதிரி கலந்து வருது. நிறைய தொழுநோய் சொறி வர மாதிரி இருக்குது. பயமாக இருக்குது. தண்ணி திருப்பும் போது எல்லாமே பயம் இருக்குது. அது பார்த்து உரிய நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இந்த பச்சை நிற தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தினால் பயிர்கள் அழுகி விடுவதாகவும் விளைச்சல் கொடுப்பதில்லை எனவும் கூறும் விவசாயிகள் தென்பெண்ணை ஆற்று தண்ணீரை பயன்படுத்துவதை தவிர்த்து நிலத்தடி நீரை நம்பியிருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த பாரூர் ஏரியிலிருந்து எங்களுக்கு தண்ணீர் வருது. இந்த தண்ணீர் கெலவரப்பள்ளி டேமில் தண்ணி கட்டி 86 டேம் தண்ணியை கட்டி அதிலேருந்து வந்துருந்துருச்சு. கெலவரப்பள்ளி டேமில் இந்த கழிவு நீரெல்லாம் நுரை 15 அடி 16 அடி உயரம் தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த நுரையே தெரியறதில்ல. தண்ணி பச்சை கலரில் மாறிடுச்சு. எங்களுடைய வாழ்வாதாரமே விவசாயம். தென்னந்தோப்பு, நெல் சாகுபடி அதிகமாக செய்யுங்க. நெல்லில் தண்ணி நிறுத்தினா அதுவும் வெள்ளை கலராக, அதாவது சரியான படிக்கு ஈல்டு வர்றதே கிடையாது. நாங்கள் ரொம்ப பாதிக்கிறோங்க. இதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் பொறுப்பேற்று இதுக்கு ஒரு விமர்சனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கடந்த ஜூலை 16ஆம் தேதி பச்சை நிற தண்ணீரையே திறந்து வைத்தார். பாசன கால்வாய்கள் மட்டுமல்லாமல் பாரூர் ஏரி போன்ற நீர்நிலைகளிலும் பச்சை தண்ணீர் தேங்கி நிற்பதால் மீன் வளர்ப்பு பாதிக்கப்படுவதாக கூறி தண்ணீரை விவசாயிகள் வெளியேற்றி வருகின்றனர். துர்நாற்றம் வீசும் அசுத்தமான தண்ணீரை வெளியேற்றிவிட்டு நிலத்தடி நீரை எடுத்து ஏரியில் சேமித்து மீன் வளர்ப்பில் ஈடுபடுவதாகவும் கூறுகின்றனர். அந்த செடி அப்படியே செத்து போது யாரும் தக்காளிக்கெல்லாம் அந்த பாரூர் தண்ணி யூஸ் பண்ணுறதுல மற்றப்பட்டுக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் வரைக்கும் என்னடா பண்ணுறதுன்னு நெல்லை பண்ணுறது அதை பண்ணுறது எல்லாமே பாலடைஞ்சு போச்சு. நாங்கள் இந்த பாரூர் ஏரியை நம்பி தான் இத்தனாயிரம் குடும்பமே இருக்குது. நல்லா விவசாயம் பண்ண முடியாத இவங்க வெளியில் கூலி வேலைக்கு போகிறதோ அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை உருவாகுது. விவசாய உற்பத்தியே சுத்தமாக இல்லாத போகுதுங்க. பச்சை நிற தண்ணீர் வேளாண்மைக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியதுடன் மக்களின் குடிநீரும் கேள்விக்குறியாகியுள்ளது. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எந்தவித ஆய்வும் மேற்கொள்ளாமல் இருப்பதால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இந்த பெரும் சிக்கலுக்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண வேண்டும் என்றும் தென்பெண்ணை ஆறு சுத்திகரிப்புக்கு கர்நாடகாவை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் மணிகண்டனுடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.